தெரியாததும் சேனல். இதுக்கு முன்னாடி நாங்க பொல்யூஷன் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பார்க்காதவங்க லிங்கை டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க, போய் பார்த்துக்கோங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்ப கிரீனா இருக்குல்ல, இதே மாதிரி எல்லா இடமும் இருந்தா நல்லா இருக்கும். ஆனா சில இடங்கள்ல வந்து ரொம்ப குப்பையா இருக்கும். அந்த மாதிரி இடத்த வந்து அந்த மாதிரி எந்த போட்டோ எடுத்துங்க. அந்த மாதிரி 2 போட்டோ போடுறேன். நீங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். அதாவது அந்த இடத்துல வந்து நம்ம மக்கள் குப்பை விட மக்காத குப்பை, அதாவது பிளாஸ்டிக் மாதிரி பொருட்கள் தான் வந்து அதிகமா இருக்கு. அதை வந்து வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நல்லா பாருங்க, உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கிரீனா இருக்கிற இடத்தையெல்லாம் செடியெல்லாம் வெட்டாம இந்த மாதிரியே கிரீனா இருக்கிற மாதிரியே விடுங்க. இப்போ வந்து லேண்ட் பொல்யூஷன் பார்த்தோம். இப்போ ஏர் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷனுக்கு எக்ஸாம்பிளா இதோ இந்த லாரியை எடுத்துக்கோங்க. இதுல இருந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து எவ்வளோ அதிகமா இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அதோட இந்த மாதிரி ஷார்ட் டிஸ்டன்ஸ் போவீங்கன்னா இந்த மாதிரி பைக்கு கார்ல எல்லாம் போகாம பப்ளிக் வெஹிக்கிள் இல்லைன்னா நடந்தே போகாம பண்ணுங்க. சைக்கிள் இருந்தால் சைக்கிளில் கூட போயிடுவோம். அப்படி பண்ணா இந்த கார்பன் டை ஆக்சைடு இருந்து கொஞ்சோண்டு கார்பன் டை ஆக்சைடு லெவலாவது கம்மியாகும். இப்போ வந்து பாருங்க எல்லா வண்டிகள் போகுதுன்னு. இதுல இருந்து கார்பன் டை ஆக்சைடு லெவல் வந்து ஆக்சிஜன் லெவலோட அதிகமா இருக்கும். அதனால இந்த மாதிரி உங்களோட தனி வெஹிக்கிளை பயன்படுத்தாம பப்ளிக் வெஹிக்கிளை பயன்படுத்தினீங்கன்னா உங்களோட வெஹிக்கிள்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு லெவல் கம்மியாகும். வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் இவ்வளோ கவர் பண்ண பார்ட் 2ல வேணாலும் இதை விட அதிகமாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.